ஓகேங்களா. நான் லாஸ்ட் டைம் வந்து 500க்கு என்னென்ன ரா மெட்டீரியல்ஸ் எல்லாம் வாங்கலாம் அப்படின்றத நான் உங்களுக்கு சூஸ் பண்ணியிருந்தேன். கண்டிப்பாக வீடியோ பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ வந்து அந்த 500 ருபீஸ்க்கு நம்ம வாங்கின ரா மெட்டீரியல்ஸை எப்படி வந்து 3000 பர் மந்த்தை நம்ம மாற்றலாம் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம பார்க்க வேண்டியது பேங்கிள்ஸ். இந்த பேங்கிள்ஸில் வந்துட்டு உங்களுக்கு வந்து நான் வந்து மொத்தம் 4 கட் சொல்லியிருந்தேன். 1 கட், 2 கட், 4 கட் அண்ட் 6 கட். ஓகேங்களா. இது வந்துட்டு பர் பாக்ஸாக வரும் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் இல்லையா. ஒரு நிமிஷம். ஸோ இப்படி தான் வரும். ஸோ இப்படி இருக்கும். ஸோ உங்களுக்கு எல்லா கலர்ஸில் இருக்கும் இந்த மாதிரி. ஓகேங்களா. ஸோ இது வந்து 1 கட். ஸோ 1 கட்டில் 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12. ஸோ 12. ஸோ 1 கட்னால் உங்களுக்கு வந்து 12 பேங்கிள்ஸ் இருக்கும். ஓகேங்களா. ஸோ 2 கட்டில் அதோட ட்வைஸ். ஓகேவா. ஸோ 24 பேங்கிள்ஸ் இருக்கும். 4 கட்டில் 48 பேங்கிள்ஸ் இருக்கும். 6 கட்டில் உங்களுக்கு வந்துட்டு 72 பேங்கிள்ஸ் இருக்கும். ஸோ இதுதான் வந்து கேல்குலேஷன். இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அது வந்து நான் சொன்ன மாதிரி ரவுண்டுக்கும் சரி ஃப்ளாட்டுக்கும் சரி. ஸோ 2 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் இருக்கு இல்லையா. ஸோ ரெண்டுத்துக்குமே வந்துட்டு இப்படி தான் இருக்கும். ஸோ இப்போ வந்து நான் வாங்க சொன்னேன் அப்படின்றது வந்துட்டு என்னென்னா 2 கட். ஸோ 2 கட் அண்ட் 4 கட் நான் சஜஸ்ட் பண்ணது. ஏன்னா வந்து மோஸ்ட்டாக வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ரிட்டன் கிஃப்ட்ஸ்க்கு ஏதாவது வந்துட்டு கிஃப்ட் கொடுக்கணும், ஃபங்க்ஷன்ஸ்க்கு ஏதாவது வந்துட்டு தாம்பூலமில் வச்சு தரணும் அப்படிலாம் கேட்குறவங்க வந்து இந்த மாதிரி 2 கட் 4 கட்டில் தான் வந்துட்டு ஜென்ரலாக கேட்பாங்க. அதுக்காக தான் நான் உங்களுக்கு சொன்னேன். ஸோ இந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுற நீங்கள் இந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ அதனால தான் நான் சொன்னேன். ஸோ இப்போ நான் வாங்க சொன்னது 2 கட் 4 கட் இல்லையா. ஸோ 2 கட் பேங்கிள் எடுத்துக்கிறோம். 2 கட் பேங்கில் மொத்தம் உங்களுக்கு 24 பேங்கிள்ஸ் வரும். 24 பேங்கிள்ஸ்னால் 12 பேர்ஸ் வரும். ஸோ பேருன்றது நான் என்ன சொல்லியிருந்தேன் உங்களுக்கு, இந்த மாதிரி 2 வருது தான் பேர். ஓகேவா. ஸோ 12 பேர்ஸ் வரும். ஸோ இந்த மாதிரி ரேப் மட்டும் பண்ணி நல்லா கேட்டுக்கோங்க. இந்த மாதிரி ரேப் மட்டும் பண்ணால் 2 கட் பேங்கில் இந்த மாதிரி ரேப் மட்டும் பண்ணால் நீங்கள் தாராளமாக வந்துட்டு உங்களோட மேக்கிங் சார்ஜஸ், உங்களோட சில்க் த்ரெட்டு, நீங்கள் இதுக்கு யூஸ் பண்ண க்ளூ இதெல்லாம் சேர்த்து தாராளமாக நீங்கள் வந்து ஒரு 25 to 30 ருபீஸ் வரைக்கும் தாராளமாக சேல்ஸ் பண்ணலாம். ஜஸ்ட் இதை ரேப் மட்டும் பண்ணி கேட்டாங்கன்னா கஸ்டமர். ஓகேங்களா. இந்த மாதிரி வந்துட்டு உங்களுக்கு ஸ்டோன்ஸ் வச்சு கேட்டாங்க அப்படின்னா தெரியுதா. இந்த மாதிரி உங்களுக்கு வந்துட்டு ஸ்டோன்ஸ் அட்டாச் பண்ணி கேட்டாங்க அப்படின்னா ஸோ ஸ்டோன்ஸ் இது வந்து நான் ஜஸ்ட் வந்து உங்களுக்கு ஒரு ஐடியாக்காக நான் சொல்கிறேன். இதிலே நம்ம நிறைய டிசைன்ஸ் பண்ணலாம். நான் உங்களுக்கு லேட்டராக ஃப்யூச்சரில் வர போகிற வீடியோஸில் நான் உங்களுக்கு எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு வந்து ஒரு ஸ்டோன்ஸ் நீங்கள் அட்டாச் பண்ணி கொடுங்க அப்படின்னு கஸ்டமர்ஸ் கேட்டாங்க அப்படின்னா அதை வந்து நீங்கள் ஒரு 35 to 45 வரைக்குமே தாராளமாக நீங்கள் சேல்ஸ் பண்ணலாம். இது வந்து ஜஸ்ட் சிம்பிளாக தானே இருக்குது. இப்போது இதை பாருங்கள். இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். இது வந்து உங்களுக்கு நிறையவே வச்சுருக்கோம் இல்லையா ஸ்டோன்ஸு. ஸோ ஒரு கஸ்டமர் இப்படி கேட்டிருந்தாங்க, அதனால் வந்து இந்த மாதிரி வச்சுருக்கோம். ஸோ இதெல்லாம் வந்து நான் வந்து ஸோ ஸ்டோன்ஸோட ரேஞ்சு தான். ஏன்னா ஸ்டோன்ஸை நம்ம வந்துட்டு எக்ஸ்ட்ரா வைக்க நமக்கு வந்து ரேட் அதிகமாகும். ஸோ இது வந்து சிம்பிள் டிசைன் வச்சுக்கோங்களேன். இப்போ ஸ்டோன்ஸ் வச்சு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டிசைன் ஆட் பண்ணுறோம் அப்படின்னா நீங்கள் தாராளமாக 55 to 75 ருபீஸ் வரைக்குமே வைக்கலாம். ஓகேவா. எவ்வளாச்சு. ஸோ இப்படியெல்லாம் தான் நம்ம வந்துட்டு ப்ரைஸ் போடலாம். இது மாதிரி தான் நான் வந்து மோஸ்ட்லி ப்ரைஸ் போடுவேன். இது வந்து ஷிப்பிங் சார்ஜஸ்லாம் இல்லாமல். கஸ்டமர்ஸ் நமக்கு வீட்டு பக்கத்துலேயே கிடைப்பாங்களா, கிடையாது. ஸோ இது வந்து எக்ஸ்க்ளூடிங் ஷிப்பிங். சார்ஜஸ். ஸோ இதுதான் 2 கட் பேங்கிள்ஸ்க்கு. ஸோ 2 கட் வந்து ஜஸ்ட் ரேப் மட்டும் பண்ணி கேட்டாங்க அப்படின்னா 25 to 30 ருபீஸ் வரைக்கும் தாராளமாக வைக்கலாம். ஸ்டோன்ஸ் வந்து இந்த மாதிரி சிம்பிளாக வச்சு ஜஸ்ட் ஒரு 4 சைடு மட்டும் வச்சு கேட்டாங்க அப்படின்னா 35 to 45 50 வரைக்கும் வைக்கலாம். இந்த எக்ஸ்ட்ரா ஸ்டோன்ஸ் வைக்கிறோம் அப்படின்னா 55 to 75. இன்னுமே கிராண்டாக கொடுக்கணும் அப்படின்னா 100 பர் பேர், 120 பர் பேர், அந்த மாதிரி நம்ம வந்து கொடுத்துக்கலாம். சரிங்களா. இப்போ நான் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த சிம்பிள் ஸ்டோன்ஸ் எடுத்துக்கிறேன். ஓகேங்களா. ஸோ 2 கட்டுக்கு இது மாதிரி சிம்பிள் ஸ்டோன்ஸ் வைக்கிறவங்க அப்படின்னா ஒரு 50 ருபீஸ் வச்சுப்போமா.
ஸோ 50 ருபீஸ். நமக்கு வந்து 12 பேர்ஸ் இருக்குது. ஸோ 10 மட்டுமே எடுத்துக்கோமே. ஸோ 10. ஸோ உங்களுக்கு இதுலேயே வந்து 500 ருபீஸ் வந்தது. ஒரு நாளைக்கு இப்போ ரிட்டன் கிஃப்ட்ஸ் அந்த மாதிரிலாம் பிளான் பண்ணுறவங்க வந்து ஒரு பேங்கிள் செட் மட்டும் கேட்க மாட்டாங்கல்ல, ஒரு 10 கொடுங்க, 15 பேர்ஸ் கொடுங்க, அந்த மாதிரி தான் கேட்பாங்க. ஸோ அப்படி கேட்குறவங்க ஸோ 10 பேர்ஸ்க்கு கொடுக்குறாங்க அப்படின்னா நமக்கு வந்து ₹500 ஆச்சு. இதெல்லாமே வந்துட்டு நான் ஜஸ்ட் வந்து ஒரு ரேஞ்ச் தான் சொல்கிறேன். இதுலேருந்து நீங்கள் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கலாம். ஓகேவா? அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு 500 ருபீஸ் வந்துருச்சு. சேம் இதே மாதிரி தான் 4 கட்டுக்கும். ஸோ 4 கட்டில் உங்களுக்கு வந்து மொத்தம் எவ்வளோ பேர்ஸ் வரும்? 24 பேர்ஸ் வரும். ஸோ அப்படி வரைச்ச உங்களுக்கு 4 கட் அதே மாதிரி தான். 4 கட்லேயே வந்துட்டு உங்களுக்கு ஸ்டோன்ஸ் வச்சு, ஸ்டோன் சிம்பிளாக வச்சு, கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக வைங்க, அந்த மாதிரியெல்லாம் நீங்கள் கேட்டாங்க அப்படின்னா உங்களுக்கு 24 பேர்ஸ். 24 பேர்ஸ்னால் அதுலேயுமே வந்துட்டு ஒரு 20 பேர்ஸ் எடுத்துப்போமே. ஸோ 50. ஜென்ரலாக 50 ருபீஸ் இன்ட்டு 20 பேர்ஸ். இதில் உங்களுக்கு எவ்வளோ வந்துச்சு? 1000 ருபீஸ் வந்துச்சு. ஸோ ஒரு நாளைக்கு வந்துட்டு ஒரு 2 கட் வந்து ஒரு 10 பேர்ஸ் கேட்குறாங்க, 4 கட் வந்து 20 பேர்ஸ் கேட்குறாங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு மட்டுமே நீங்கள் வந்துட்டு 1500 ருபீஸ் வந்துட்டு ஒரு ஆர்டர், ஒரு நாள் கூட வேண்டாம், ஒரு ஆர்டருக்கு மட்டுமே உங்களுக்கு 1500 ருபீஸ் ஆகுது. ஸோ ஒரு ஆர்டருக்கு நீங்கள் 1500னா அப்போ நீங்கள் யோசிச்சுக்கோங்க, நான் பர் மந்த்துக்கு தான் சொல்லியிருந்தேன். ஸோ 30 டேஸ் இருக்குது ஒரு மாதத்தில். ஸோ ஒரு நாளைக்கு ஒரு ஆர்டருக்கு உங்களுக்கு 1500. ஓகேவா? அப்படி பார்க்குறச்ச இன்னும் ஒரு ஆர்டர் வந்தால் கூட நமக்கு வந்துட்டு ஒரு 1500, 3000 முடிஞ்சிருச்சு. இப்போ ஆடி சேல்ஸ் போயிட்டுருக்கு, வெட்டிங் சீசன் ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு நிறைய சீசன்ஸ் வைஸு அந்த மாதிரி ஸ்டார்ட் ஆகுது. அந்த மாதிரியெல்லாம் நீங்கள் வந்துட்டு சேல்ஸ் பண்ண ஆரம்பிச்சிங்க அப்படின்னா 30 டேஸ்க்குமே உங்களுக்கு வந்துட்டு வரத்துக்கான சான்சஸ் நிறைய இருக்குது ஆர்டர்ஸ். ஸோ 30 × 3000 அப்போ நீங்கள் யோசிச்சுக்கோங்க, நீங்கள் எவ்வளோ வந்துட்டு சேல்ஸ் பண்ணலாம், எவ்வளோ வந்துட்டு ஏர்ன் பண்ணலாம், எவ்வளோ வந்து நீங்கள் சேவ் பண்ணிக்கலாம் அப்படின்றது. ஸோ இது எல்லாமே ஜஸ்ட் வந்து ஒரு ஐடியா தான். நான் வந்து உங்களுக்கு வந்து ஜஸ்ட் ஒரு ஐடியா மட்டும் தான் கொடுக்குறேன். இதுலேருந்து நீங்கள் வந்துட்டு இன்னுமே ரிஃபைன் பண்ணி இன்னுமே வந்துட்டு நீங்கள் வந்து சேல்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். வீட்டில் இந்த மாதிரியே வந்து தாராளமாக வந்துட்டு நீங்கள் வந்து ஜஸ்ட் ஒரு 500 இன்வெஸ்ட்மெண்ட்லேயே நீங்கள் வந்து 3000 என்ன 5000 per month கூட நீங்கள் தாராளமாக சம்பாதிக்கலாம். இது எல்லாமே என்னோட சஜஷன்ஸ் அண்ட் ஐடியாஸ் தான். உங்களுக்கு வேறு ஏதாவது சஜஷன் ஐடியாஸ் இருந்தாலும் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தாலும் எனக்கு சொல்லுங்கள், நான் உங்களுக்கு கிளியர் பண்ணுறேன். ஓகே, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இவ்வளோ நேரம் ரொம்ப லென்த்தாக போச்சுனாலும் சொல்லுங்கள், நான் ஷார்ட் பண்ணி சொல்கிறேன். இல்லை ரொம்ப அவசரமாக சொல்கிறீங்க, கொஞ்சம் பொறுமையாக சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னாலும் சொல்லுங்கள், அதையும் நான் வந்து நோட் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். நீங்கள் வாட்ச் பண்ணி கமெண்ட் பண்ணுறதுல தான் எனக்கு வந்துட்டு இன்னும் பூஸ்ட் ஆகி நான் உங்களுக்கு நிறைய வீடியோஸ் நான் சொல்லுவேன். இது வந்து ஐடியா நம்பர் 1 தான். நான் இன்னும் நிறைய ஐடியாஸ் வச்சுருக்கேன். நான் உங்களுக்கு லேட்டராக பார்ட்டாக நான் உங்களுக்கு சொல்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச்.